தரிசனங்கள் மூலமாக பேசிட்டு வந்தார். அவர் இந்த உலகத்துக்கு ஆபிரகாம்கிட்ட தன்னை வெளிப்படுத்தினார். மோசேக்கு வெளிப்படுத்தினார். அப்பேற்பட்ட தேவன் எபிரேய புஸ்தகத்தில 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 2 வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அவர் எப்படி அநேக காலங்களில அநேக நபர்கள் மூலம் பேசினாங்களோ, இன்னைக்கு அவரே தன்னுடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்துக்கு வர்றாருங்கிற விஷயம் தான் நமக்கு ஒரு மெஸ்ஸையாவுடைய என்ட்ரி பாயிண்ட்டா இருக்கு ஆக்சுவலா. இந்த மெஸ்ஸையாவுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து திடீரென்று வரவில்லை. பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட மெஸ்ஸையா புதிய ஏற்பாடுல நிறைவேறுது ஆக்சுவலா. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற கிடையாது. அப்ப வேற வேறன்னா நாங்க இந்த பைபிள் வைக்க அவசியமே இல்ல. பழைய ஏற்பாடும் முக்கியம், புதிய ஏற்பாடும் முக்கியம். ஏன்னா பழைய ஏற்பாடு வந்து அவர் வருகிறார் என்று சொல்லுது ஆக்சுவலா. நீ பாவத்தில் இருக்கிற மெஸ்ஸையா வர்றாருன்னு சொல்லுச்சு. புதிய ஏற்பாடு சொல்லுது, ஆமா நான் பாவத்தில் இருக்கிறேன். மெஸ்ஸையா வந்தார். இப்போ எனக்காக பாவம் சிந்தி என்னை நீதிமானாய் மாற்றினார். மறுபடியும் வரப்போகிறார்ன்னு சொல்லி இந்த சாப்டர் முடியுது ஆக்சுவலா. இதுதான் பைபிளோடைய முழு சாராம்சம். நீ யோசிக்கலாம், ஒரு